வணக்கம் மக்களே. ஆசிரியர் தகுதி தேர்வு ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் பணியில் இருப்பவர்களுக்கான இந்த டெட்டு தேர்வுக்கான வழக்கு முடிவுக்கு வருது. அரசு தரப்பில் ஒரு பிரமாணம் பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு வருடத்திற்கு 1 மதிப்பெண், பணிக்காலத்தில் சிறப்பு மதிப்பெண், பொது பிரிவினர்கள் மதிப்பெண் குறைக்கணும், இதெல்லாம் சொல்லும்போது அரசு இதையெல்லாம் வழங்க முடியாது என எதிர்மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. தகுதி மதிப்பெண்களை தீர்மானிப்பது அரசின் கொள்கை சார்ந்த முடிவு மற்றும் வல்லுநர் குழு சார்ந்த விடயமாகும். தேர்வு முடிந்த பிறகு தகுதி மதிப்பெண்களை குறைப்பது தேர்வின் நம்பகத்தன்மையை, கல்வித்தரத்தையும் பாதிக்கும். உச்சநீதிமன்ற தீர்ப்பில் டெட்டு தேர்வை கட்டாய தகுதி தேர்வாகவே உறுதி செய்துள்ளது. பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு தேர்ச்சி பெறுவதற்கு கால அவகாசம் மட்டுமே நீட்டிக்கப்பட்டுள்ளது தவிர தகுதி மதிப்பெண்களில் எந்த ரிலாக்ஸேஷனும் வழங்கப்படவில்லை. சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்தது என்னென்னா, உங்களுக்கு கால அவகாசம் ஒரு 3 வருஷம் தரோம், 2028க்குள்ளே பாஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்களே தவிர அந்த தகுதி மதிப்பெண்களில் எந்த ரிலாக்ஸேஷன் கொடுக்கலன்றது இந்த இடத்துல வலியுறுத்தியிருக்காங்க. மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் என்பது ஒரு கட்டாய சட்டப்பூர்வமான ஒரு தகுதி. இதில் இடஒதுக்கீடு பிரிவினர்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகை வழங்குவது மாநில அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டது. ஆனால் பொது பிரிவினர், ஓசி பிரிவினர்களுக்கு தகுதி மதிப்பெண்களை குறைப்பது என்சிடி விதிகளில் இடம் இல்லை. ஜென்ரலை பொறுத்தவரையும் என்சிடி நார்ம்ஸில் என்ன இருக்கோ அதே தான் ஜென்ரல் வரையும். ஜென்ரல் அப்படின்னு சொல்லப்படுகிற பொது பிரிவினர்களுக்கு தகுதி மதிப்பெண் குறைப்பதற்கு என்சிடி தான் முடிவு பண்ணணும். 8/7/2026 அன்று அளிக்கப்பட்ட இந்த இடைக்கால தடையை நீக்கி இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசால் நீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க. இந்த வழக்கோட முடிவு என்னன்றது அடுத்த தகவல் வரும்போது உங்களுக்கு செய்திகளாக வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். இது ஆயிஷாவின் செய்திகள்.